ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பார்க்கலாம். நான் பேசுகிற வேர்டு டவுட் பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பார்க்கலாம். உங்க கூட ஃபேஸ் எல்லாம் கப் பண்ணபடி நம்ம டே ஒன் பை ஒன்னாக கேட்டுட்டு இருந்தோம். நான் ரொம்ப நார்மலாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டேயோட லிப்பில் கிஸ் பண்ணி அப்படியே லிப் லாக் பண்ணுவாரா, அந்த மாதிரி லிப் லாக் பண்ணோம். டேக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு ஜொங்குக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கானே, என்னவா இருக்குங்கிற மாதிரி. ஜொங்குக்கிட்ட நீ என்ன பண்ண, என்ன சாப்பிட்ட, ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியே போனியா அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் நான் எதுவுமே சாப்பிட்லையே, மாம் ஏதாவது கொடுத்தாங்களா, இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சுகா ஏதாவது வாங்கி கொடுத்தானா, காலேஜ் கேன்டீன் ஏதாவது சாப்பிட்டியா, இல்லைங்கிறாரு. இப்போ ஏதாவது நீ ஹவுஸ்க்கு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டியா, நான் இடையே சாப்பிடல, நான் பட் இந்த ட்ரிங்கை மட்டும்தான் ட்ரிங்க் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரிங்க் பாட்டில் கரெக்டாக காட்டுவாரா. எடுக்கு டஸ்ட்பினுக்கு வெளியே கிடக்குது, டஸ்ட்பினில் தான் தூக்கி எறிஞ்சேன், மிஸ் ஆகி கீழே விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இது நம்ம டே தான். ஓ, மிஸ் ஆகி கீழே விழுந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே எழுந்து அந்த ட்ரிங்க் அந்த பாட்டில் அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்துகிட்டு அது என்ன மாதிரி பாட்டிலுங்கிற மாதிரி நோட் பண்ணால் அது கொஞ்சம் கூல் ட்ரிங்க் மாதிரி தான் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி அதில் கொஞ்சோண்டு இருக்கிற அந்த டே ஸ்கிப் பண்ணி நம்ம டேக் குடிக்கிறாரு. இப்படி குடிக்கிற மூமெண்ட்டுக்கு டேக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அதில் ட்ரிங்க் கலந்துருக்கு. நார்மல் கூல் ட்ரிங்க் கிடையாது, இதில் ட்ரிங்க் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடுவாரு. கண்டுபிடிச்சிட்டு அப்படியே நம்ம ஜொங்குக்கு பட்டுட்டு இருந்தோம். ஐயே டே ஹஸ்பண்ட், என்னடா பண்ணுற, உனக்கு வேணும்னா மணி கொடுத்து வாங்கடா, இப்படி டஸ்ட்பினில் தூக்கி போட்டதே எடுத்து குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அதை தட்டி விட்டுட்டு டே டைட்டாக ஹக் பண்ணப்படி நான் வேணால் நாளைக்கு காலேஜ்லேருந்து உனக்கு வாங்கிட்டு வரேனுங்கிற மாதிரி வேற சொல்கிறாரு. காலேஜ்லேயே இடம் வாங்கினேன், காலேஜில்னா சுகா தான் வாங்கி கொடுத்தான் கேன்டீனில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எப்போலேருந்து குடிச்சிட்ருக்க, அவன் வாங்கி கொடுத்ததுலேருந்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்படி சொல்கிறதெல்லாம் கேட்டு இது என்ன மாதிரி ரிங் தெரியுதா, இது என்னதுன்னு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், தெரியலையா, இது என் ஃபேவரட் கூல் ட்ரிங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணுங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணோம். நம்ம ஜொங்குக்கு அப்பெல்லாம் இல்லை, வேகமாக நம்ம டே இழுத்து பெட்டில் உட்கார வச்சுட்டு டேயோட தைசில் உட்காந்தபடி டே கூட ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. டேயோட பாடியெல்லாம் ரப் பண்ணபடி, நெக்கில் ஃபேஸ்லலாம் கிஸ் பண்ணபடி, நிறைய லவ்யூ சொல்லி நிறைய மிஸ்ஸி சொல்லி போடா குறைக்கி நம்ம டேக்கு 2-3 அடி வர விழுது. ஏன் அடிக்கன்னு கேட்டால், நீ அந்த கேர்ள்கிட்ட எப்படி சிரித்து பேசலாம், இந்த மவுட்டு தானே சிரித்து பேசிச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட லிப்பை பயங்கரமாக பைட் பண்ணுறாரு, கடிக்கிறாரு. இந்த மாதிரி கடிச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணோம். இனி யாரையாவது பட்டு சிரிச்சின்னா அவன் லிப்புக்கு இதான் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம டைட்டாக ஹக் பண்ணபடி அந்த போர்டில் ஃபுல்லாக ஃப்ளாட்டு. இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு ஃபுல்லாக ஃப்ளாட்டான மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சுட்டு, கேன்டீனில் எப்படி இடி கிடச்சிருக்கும், நம்ம காலேஜடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம டவுட் ஆகி திங்க் பண்ணிவிட்டு சுகாவுக்கு கால் பண்ணுறாரு. இப்படி கால் பண்ணால் சுகா நீ இந்த கூல் ட்ரிங்க் அந்த பாட்டில் எங்கேருந்து நீ வாங்கின அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், கேன்டீனில் தான் வாங்கினேன் மணி கொடுத்து. ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், உண்மையிலேயே நீ அங்கே தான் வாங்கினியா, இல்லை நீயும் ஜொங்குக்கு எங்கேயாவது வெளியே போனீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், நாங்கள் காலேஜ் விட்டு நேராக அவன் ஹவுஸுக்கு தான் வந்தான், அவன் எங்கேயுமே வெளியே போகலை அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறாரு. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு கேன்டீனில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நம்ம டே அப்படியே லேப்டாப் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம். கேன்டீனில் எதுவுமே மிக்ஸ் ஆகலை. சுகா கேன்டீனில் மணி கொடுத்து வாங்குறதும், அதை அப்படியே நம்ம சுகா கொண்டு ஜொங்கு கூட ஹேண்ட்ஸில் கொடுக்குறதும், ஜொங்கு கண்ட பாட்டில் அப்படியே ஏதோ ஃபுட்பால் மாதிரி தூக்கி போட்டு ப்ளே பண்ணிவிட்டு கரெக்டாக கிளாஸ் ரூமுக்கு வர இந்த ஹோல் மூமெண்ட்டும் கரெக்டாக கேட்சப் ஆகுது. அதோட இன்னொரு மூமெண்ட்டும் கேட்சப் ஆகுது. நம்ம ஜாக்கும் அதே மாதிரி ஒரு ட்ரிங்க் பாட்டிலோட கொஞ்சம் வில்லத்தனமாக சிரிச்சபடி உள்ள என்ட்ராகிற மூமெண்ட்டையும் நோட் பண்ணுறாரு. இவன் ஹேண்ட்ஸில் எதுக்கு ஒரு பாட்டில் இருக்குது, இவன் இந்த பாட்டில் கொஞ்சம் நார்மலாக இல்லையே, அந்த பாட்டிலும் இந்த பாட்டிலும் ஒரே மாதிரி இருக்கேங்கிற மாதிரி. ஜொங்கு கொண்டு போன பாட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஜாக்கு கொண்டு வந்த பாட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒருவேளை அதான் இருக்குமோ இது, எப்படி பாட்டில் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்குங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி ஃபுல்லாக திங்க் பண்ணிவிட்டு, சரி ஏதோ கேன்டீனில் தான் மிஸ் ஆகிருக்கு,
கேன்டீனில் போய் அங்கே ஒர்க் பார்க்குற ஒர்க்கர்ஸை கொஞ்சம் வார்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணிவிட்டு அப்படியே லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணபடி நம்ம பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க போர்டையில ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணிவிட்டு என்னம்மா லிப்பை கடிச்சு வச்சுட்டான், ஐயோ பிஎஸ் வேறு, இதில் லிப்பில் 2-3 பிஎஸ்ஸை வேறு மாட்டிட்டு என் லிப்பை பாரு என்ன மாதிரி பைட் பண்ணி வச்சுருக்கு. இந்த இந்த மூமெண்ட்டில் எப்படிடா நாளைக்கு நான் கம்பெனிக்கு போகிறது, உங்கள் லிப்பில் என்ன ஆச்சுன்னா வேறு கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே தான் ஜொங்கு கூட லிப் அப்படியே லைட்டாக அடிக்கிறாரு. அடிச்சுட்டு இப்போ இந்த லிப்புக்கு பிஎஸ் ரொம்ப அவசியம் வருங்கிற மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க ஜொங்கு கூட லிப்பில் இருக்க அந்த பிஎஸ் அந்த ரிங் மாதிரி இருக்கிறத ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணால் என்ன பண்ணுறட்டையும் அங்கேயே ரிமூவ் பண்ணாட அப்படிங்கிற மாதிரி சொல்லாரு. நீ அமைதியாக மட்டும் படுக்கலன்னு வச்சுக்கோ, பிறகு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக நம்ம ஜங்குக்கிட்ட கொஞ்சம் டாட்டி ஏதோ ஒன்று சொல்லிட்டு அப்படி நம்ம ஜங்குக்கு விட்டு மூவ் ஆனானா, போடா நீ ரொம்ப மோசம் டாட்டி ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அப்படியே ஆப்போசிட் பக்கமாக திரும்பி படுப்பாரா. எவ்வளவு திமிருந்தா அங்கே மாதிரி திரும்பி படுப்பேனுங்கிற மாதிரி ஜங்குக்கு திருப்பி அவரை பார்த்தபடி படுக்க வைக்கிறாரு. ஏன்டே இப்படி பண்ணுற, எனக்கு தூக்கமாக வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். என்னை டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கு, நான் வேண்டாம் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரிட்டே இப்படி சொன்னோம். அப்போ ஓகே என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ல, கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்கிறது கேட்டு நம்ம டேயோட ஆப்ஸில் கட்ட வச்சபடி டேயை பயங்கரமாக ப்ரீத் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறாரு. அண்ட் ஜங்குக்குமா சொல்லு டேயாங், இந்த அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டே உன் ஹஸ்பண்டை பக்கத்துலலாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு எப்போதுமே நீ எப்படி தான் ப்ளே பண்ணி விளையாடுறப்போ அப்படிங்கிற மாதிரி அந்த ஹக்கை பிரேக் பண்ணுவாரா. அப்பா என்னம்மா பிடிச்சி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட எப்படி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணபடி பேபி மாதிரி அந்த போர்டில் கூட அப்படி நம்ம டேட்டை ப்ளே பண்ணிவிட்டு ஸ்லீப் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம டேடம் ஜங்குக்கோட ஃபேஸில் அப்படி கிஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கு மேலே பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி ஜங்குக்கு லைட்டாக ஹேக் பண்ணபடி நம்ம டேயும் ஸ்லீப் பண்ணுறாரு. எங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே காலேஜ் தான் கட்டுது. காலேஜில் ஜாக்கு தான் செம்ம ஆர்வமாக ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பான். இந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம ஜங்குக்கும் நம்ம டேயுமே அது டேயோட கார் நேராக காலேஜுக்குள்ளே என்ட்ராகுது. இப்படி என்ட்ரானால் நம்ம ஜங்குக்கு அப்படியே டேயோட கார்லேருந்து இறங்குறாரா. அவர் ஃபுல்லாக ஒரு மாதிரி டயர்ட்னஸில் ஸ்லீப்பிங் மூமெண்ட்டில் தான் இறங்குறாரு. ஏன்னா மார்னிங் எழுந்ததோடய நம்ம டே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அது அப்படியே எக்ஸாமுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த மாதிரி எடுத்த மூமெண்ட்டுக்கு கொஞ்சம் ஸ்லீப்பிங் மூமெண்ட்லேயே அப்படியே காரை விட்டு வர மூமெண்ட்டை ஜாக் நோட் பண்ணிவிட்டு எதுவும் நைட்டு ஃபைட்டு போலுக்கு டைமில் டல்லாக வரானுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் இப்படி ஜங்குக்கு காரை விட்டு இறங்குன அடுத்த செகண்டே டேயுமே அந்த காரை விட்டு இறங்கி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணவும் டேங்க என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் நீ மட்டும் அமைதியாக வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி நேராக கிளாஸ் ரூம் கூட்டு வருவாரா. அந்த மாதிரி கூட்டு வந்தால் ஜங்குக்குமே அதை பெருசாக எடுத்துக்கலாம். மடடாம் ப்ரொஃபஸரு இந்த காலேஜ் ஓனரு அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அந்த கேர்ள்கிட்ட நின்று பேசி நம்ம ஜங்குக் கொஞ்சம் பொசசிவ் ஆகிட்டார்ல, அந்த மூமெண்ட்டுக்கு இப்படிட்டே ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணியிருந்தா நம்மகிட்டே லைட்டாக ஹக் பண்ண பொசிஷன்லேயே நேராக கிளாஸ் ரூமுக்கு ஒரு வரோம். அந்த மாதிரி வந்துட்டோம். இந்த மூமெண்ட்டை சார்லி நோட் பண்ணிவிட்டு இவ்வளோ டேஸ் ஏதோ ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க, இப்போ என்னடா இந்த பொசிஷனில் வராங்க, ப்ரொஃபஸர் என்னடா காலேஜுக்கு வரலையே, எனக்கு கொஞ்சம் சந்தோஷத்தில் இருந்தேன். இந்த மாதிரி வர மூமெண்ட்டை பார்த்தா என்ன எப்படி பனிஷ்மெண்ட் பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் நேராக நம்ம ஜங்குக்கோட கிளாஸ் ரூமில் கொண்டு சுகா பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஜங்குக்கை கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோ, அதர் பிளேஸ்லலாம் ஃபோட்டோ வாங்கி கொடுக்காத, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்டோம். என்னாச்சுட்டு யாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு கேட்குறாரு. அது நைட்டு நீ கொஞ்சம் வாமிட் பண்ணிவிட்டு அதுக்கு தான் சொல்கிறேன், அதர் பிளேஸ்லலாம் நீங்கள் ஃபுட்டை சாப்பிடக்கூடாது, நீ தேவையில்லாமல் கண்டென்ட்டெல்லாம் கேன்டீனில் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. கேன்டீனில் போய் எனக்கு அது வேணும் இது வேணும்ன்ட்டு தேவையில்லாத ஃபுட்டை எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸில் உனக்கு ப்ராப்ளம் ஆகிற போட்டு எக்ஸாம் வருது, அமைதியாக மாம் ஹவுஸில் கொடுத்த ஃபுட்டை மட்டும் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. ஏன்னா எந்த பிளேஸ்லேருந்து நம்ம ஜங்குக்கு அந்த மாதிரி ட்ரிங்க் வந்து கொடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு வேளை கேன்டீன்லேயே கொடுத்தாங்களா இல்லை வேறு யாராவது ஒரு பர்சன்ட் ஜங்குக்கூட அந்த ட்ரிங்க் பாட்டிலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்களான்னு தெரியலையேங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்குக்கிட்ட நீ நேற்று ட்ரிங்க் பண்ண அதனால தான் நான் இப்படி சொல்கிறேனுங்கிறத ஃபுல்லாக மறைச்சிட்டு
இந்த மாதிரி மட்டும் சொல்லிவிட்டு நீ கேண்டீனில் எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது, யாராவது ஃபுட்டை கொடுத்தாலும் நீ வாங்கி சாப்பிடக்கூடாது, மாம் கொடுத்ததை மட்டும்தான் நீ சாப்பிட்றங்கிற மாதிரி கொஞ்சம் வார்ன் பண்ணபடி திட்டிட்டு நேராக அந்த கிளாஸ் ரூம் மட்டும் வெளியே வந்தா ஜாக்குடா இங்கேருந்து இப்படியே தப்பிச்சு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஜாக் அப்படி மூவ் ஆனானா ஜாக்கை நோட் பண்ணிட்டு ஜாக்கு கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டா ஜாக்கு கரெக்டாக நம்மகிட்டே பக்கத்தில் வந்துன்னா, அம்மா நேற்று நீ கேன்டீனில் ஏதாவது ட்ரிங்க் பாட்டில் வாங்கினியா அப்படிங்கிற மாதிரி, கூல் ட்ரிங்க் பாட்டில் ஏதாவது வாங்கினியாங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை ப்ரொஃபஸர் ஏன் இந்த மாதிரி கேட்குறீங்க, இல்லை ஒரு சின்ன டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே விட்டுட்டு நேராக சார்லியை பார்த்து திரும்புவாரா. இப்போ சார்லி திரும்பின அடுத்த செகண்டு நேராக டே பக்கத்தில் வந்து என்னடா ஜங்கு கூட மறுபடியும் ஃபைட் பண்ணுற ஒர்க் பண்ணிகிட்ருக்கியா, இந்த பிளேஸில் ஸ்டடி பண்ண தான் ப்ரொஃபஸர் வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நீங்கள் எதுவுமே என்னை பனிஷ் பண்ணிடாதீங்க, திட்டிடாதீங்க, நான்லாம் இப்போ ஜங்குக்கிட்ட ஃபைட்டே பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸாமுக்கிட்ட ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சார்லி அங்கேருந்து வேகமாக ரன் பண்ணபடி ஓடிடுவானா. இந்த மாதிரி ஓடுனா சார்லி இந்த மாதிரி பேசுகிறத நோட் பண்ணிவிட்டு சரி நீயும் உன்னோட ஸ்டடியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக அப்படியே இந்த காலேஜ் விட்டு போவாரா. இந்த மாதிரி போனால் இப்படி கிளாஸ் ரூமில் நிற்கிற நம்ம ஜங்குக் வந்து ஜாக்குக்கிட்ட பேசியிருப்பாரு, ஜாக்குக்கிட்டையும் பேசியிருப்பாரு, சார்லிக்கிட்டையும் பேசியிருப்பாரு. சார்லி வந்து நம்ம ஜங்குக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனால் ஜாக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஜாக்குக்கிட்ட என்ன பேசினாரு அப்படிங்கிற மாதிரி இப்படி நோட் பண்ணோம். இப்போ நம்ம ஜாக்கு தான் நேராக கிளாஸ் ரூமுக்கு வந்து எதுக்காக நீ கூல்ட்ரிங்க் பாட்டில் வாங்கினியான்னு கேட்குறாரு. ஒன்றும் புரியலையே, என்னவா இருக்கும், ஒருவேளை நேற்று நம்ம தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரோ, கண்டுபிடிச்சிருந்தா நேரத்துக்கு திட்ட தானே செய்வார், ஏதாவது சும்மா கேட்டிருப்பார், நம்ம தான் தேவையில்லாமல் தப்பாக திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அந்த கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி எக்ஸாமுக்கு தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. காலேஜில் எக்ஸாம்ஸ் தான் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தோம். ஈவினிங் நம்ம ஜங்குக்கு ஹவுஸுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கிட்டே வந்துருந்தாரு. இந்த மாதிரி வந்தால் இப்போ நம்ம ஜங்குக்கும் டேயும் 2 பேருமே ஹவுஸுக்கு போகிற மூமெண்ட்டும் காலேஜ் ஒர்க் எண்ட் ஆகிற மூமெண்ட்டும் எக்ஸாம்ஸ் 1 by 1 முடிஞ்சிட்டு இருந்தா இப்போ எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு லாஸ்ட் டேட்டு தான். லாஸ்ட் டேட்டு நம்ம தான் ஒரு இதாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. ஏன்னா காலேஜுக்கு ட்ரிப்பு போகிறோம், ட்ரிப்புக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துருக்கீங்க, ட்ரிப்புக்காகலாம் நம்மளால் லீவ் போட முடியாது, அதனால இப்போ உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு லீவ்ஸ் 1 month இருக்குதுல்ல, இந்த 1 monthல தான் 3 days ட்ரிப்பு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு இன்றைக்கி நைட் 8 o'clock வரைக்கும் டைம், உங்களோட லக்கேஜ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு காலேஜுக்கு வந்துடுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 3 o'clock 4 o'clock போல் இந்த பிளேஸ்லேருந்து நம்ம கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரியும் நைட்டு இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரியும் நெக்ஸ்ட் டே மார்னிங்கே எழுந்ததோடையே இங்கேருந்து கிளம்புற மாதிரியும் நம்மகிட்ட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணால் ஜாக்குனா நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு நீ ட்ரிப்புக்கு போகிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம ஜங்குக்கு வந்து ட்ரிப்புக்கெலாம் சேர்ந்துருக்க மாட்டார். அதேமாரி நம்ம சுகாவும் சேர்ந்துருக்க மாட்டார். சுகா வந்து சேராத மூமெண்ட்டில் ஜங்குக்குமே நம்ம மட்டும் சிங்கிளாக இப்போ எங்கே ட்ரிப்பை என்ஜாய் பண்ண பேசாட்டிக்கு ஹவுஸ்லேயே இருக்கலாம்ங்கிற மாதிரி திங்க் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி திங்க் பண்ணியிருந்தா நம்மகிட்ட அப்படி இல்லைல்ல, காலேஜே அவருது, அதனால டேயுமே இந்த பிளேஸில் ட்ரிப்புக்கு போகிறாரு. ஹோல் ஸ்டூடெண்ட்ஸையும் கரெக்டாக நோட் பண்ணதுக்கு அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கையும் சுகாக்கிட்டையும் நேராக வர்றாரு. அந்த மாதிரி வந்தான். சரி சுகா நீ அப்போ ஹாஸ்டலுக்கு போ, நான் அப்போ ஹவுஸுக்கு போகிறேன், நெக்ஸ்ட் டே பார்க்கலாம்டா, நெக்ஸ்ட் டேலேருந்து ஹாலிடே தானே, நம்ம அப்படியே ஜாலியாக வெளியே போவோம்னா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி சுகாக்கிட்ட பேசிகிட்டு இருந்தா எங்கே போகிறீங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்கவும் அது ஒன்றும் இல்லை டயாங், நாளையிலேருந்து லீவ் இல்லை, அதான் நானும் சுகாவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜாலியாக என்ஜாய் பண்ண தானே போகிறீங்க, அதான் நானும் சொன்னேன், சரி வா நம்ம லக்கேஜை பேக் பண்ண போகலாம். லக்கேஜை பேக் பண்ண போகணுமா, நீங்களும் ட்ரிப்புக்கு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் ஆமாம் நான் தான் ட்ரிப்பு எடுத்துகிட்டு போகிறேன், என் கூட இன்னும் 2 ப்ரொஃபஸர் ஒரு மேம் வராங்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே அப்புறம் ஒரு 2 ப்ரொஃபஸர் ஒரு மேம் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியா நீங்களும் போகிறீங்களா, ஹப்பா 3 days டே இல்லாமல் ஜாலியாக கிளப்புக்கு போய் மாலுக்கு போய் மூவிக்கு போய் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நம்மளை பற்றி திங்கிங்கும் வராது, நம்மளை கண்டுக்கவும் மாட்டார், ட்ரிப்பு முடிஞ்சு வர்றதுக்குள்ளே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு வேறு வேல்டில் இருப்பாரா. இந்த மாதிரி இருந்தோம் ஜங்குக்கூட ஃபீஸ் கிட்ட நம்மகிட்ட சொடக்கு போடுறாரு. இந்த மாதிரி போட்டால் சொல்லுங்கட்டையா லக்கேஜை பேக் பண்ண போகணுன்னு சொன்னேன், அப்புறம் சுகா நீயும் லக்கேஜை பேக் பண்ணு,
நானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷுகா ஷாக் ஆனா நம்ம ஜங்குக்குமே செம ஷாக்கு. அவனை எதுக்கு ப்ரொஃபஸர் நீங்கள் கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்கு கேட்கவும், ஏன் ட்ரிப்புக்கு போக வேண்டாமா? ஆனால் ப்ரொஃபஸர் நான் எதுவும் மணிலாம் கொடுக்கல, ட்ரிப்புக்கு நான் வரலன்னுலாம் சொன்னேன், என்னோடய நேம் எப்படி இங்கே வந்துச்சு? நான் மணி எதுவும் கொடுக்கல, ட்ரிப்புக்கெலாம் நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஜங்குக் ட்ரிப்புக்கு போகிறான்ல, அப்போ ஜங்குக் கூட நீ அவன் ஃப்ரெண்டாக கம்பெனி கொடுக்கணும்ல, அதனால நீயும் ஜங்கு கூட தான் வர. எது நான் ட்ரிப்புக்கு போகிறேனா? எப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆவாரா? இனிமேல் ஷாக் ஆனா, ஏன் ஜங்குக்கு ஷாக் மேலே ஷாக் ஆகுற? நானே இங்கேருந்து வெளியே போகிறேன்னா ஒன்றை மட்டும் ஹவுஸில் விட்டுட்டு போவேனா? 2 பேரோட லக்கேஜ் தான் பேக் பண்ண போகிறோம். நீ எப்போதுமே ஷுகா கூட தான் இருப்ப, ஆனால் ஷுகாவோட பேக்கையும் லக்கேஜை பேக் பண்ண சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எவ்வளோ பெரிய ட்ரீமை கட்டி வச்சேன், என் கனவு கோட்டையை இடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நோட் பண்ணுவாரா? என்ன இவ்வளோ நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்தே இப்போ சேடாக இருக்க? ஒன்றும் இல்லை ஹஸ்பண்ட், எனக்கு ட்ரிப்லாம் வேண்டாமே, நான் 3 days ஜாலியாக ஹவுஸில் இருக்கேன்னு. அதெல்லாம் முடியாது பேபி, நீ என் கூட தான் இருக்கிற. நம்ம ட்ரிப்பு போகிற பிளேஸு செம ஜில்லுன்னு இருக்குமா, அது ஒரு மலை பகுதியா, நம்ம ஜில்லுன்னு இருக்கிற பிளேஸுக்கு என் பேபியை டைட்டாக ஹக் பண்ணாதானே எனக்கு வார்மாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட இப்படி பேசுவாரா? இந்த மாதிரி பேசணும் போட்டாயா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ப்ரொப்போசர் மாதிரி பேசுறியாங்கிற மாதிரி ஜங்குக்கு நம்மகிட்ட அடிக்கிறாரு. ஏன்னா பக்கத்தில் ஷுகா நிற்கிறாரு, ஜாக்கும் நிற்கிறான். இந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி அடிச்சுட்டு ரூமில் இருக்கிற மாதிரி 2 பேரும் சிங்கிளாக இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க, என்னடா நினைப்பாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி அடிக்கிற மூமெண்ட்டுக்கு சரி ஷுகா அவன் அப்படி தான் அடிச்சுக்கிட்டே இருப்பான், நீ போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, வா பேபி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட ஹிப்பை பிடிச்சி தூக்குவாரா? என்கிட்ட விடுங்க, ஏன் இப்படி என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் பண்ணிங்கன்னா நான் ட்ரிப்புக்கு வர மாட்டேன், நீ வரலன்னு சொன்னால் உன்னை விட்டுட்டா போவேன், பஸ்ஸுக்குள்ளே உன்னை தூக்கி போட்டுற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பஸ்ஸுக்குள்ளே தூக்கி போடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஷாக் ஆனான். இந்த மாதிரி ட்ரிப்புக்கு போக மாட்டேன்னு நினச்ச 2 பேருமே உடனே ட்ரிப்புக்கு ரெடி பண்ண அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு கண்டிப்பாக ஜங்குக்கை கூட க்ளோஸாக இருக்க விட்டுறக்கூடாது, ஹாப்பியாக இருக்க விட்டுறக்கூடாது, அப்போ நம்ம கண்டிப்பாக ட்ரிப்புக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி தூக்கிட்டு போகிறாருல ஜங்குக், அவரை நம்ம ஜாக்கு கூப்பிடுறாரு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே போகிற நம்ம ஜங்குக் அப்படியே டேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து கீழே இறங்கி சொல்லுங்க யாங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏன் ஹவுஸுக்கு போகிறதுக்கு ஏதாவது ப்ராப்ளமா, பைக் ஏதாவது ரிப்பேரா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா? இந்த மாதிரி கேட்டான். இல்லை ஜங்குக், அது உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசினேன், என்கிட்ட வையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்மகிட்ட அப்படியே சரி போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக்கு நேராக நம்ம ஜாக்குக்கிட்ட என்னாங்கிற மாதிரி கேட்டால், ட்ரிப்புக்கு நீயும் போறியா? அதான் சொன்னார்ல. நானா போகலை, அவர் தான் எல்லாமே இந்த மாதிரி தேவையில்லாத ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ என்னாச்சு வையாங் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை நீ ஏன் ட்ரிப்புக்கு போகல, சிங்கிளாக அந்த பிளேஸில் நான் என்ன பண்ணேன்னு திங்க் பண்ணேன், நீ இப்போ ட்ரிப்புக்கு போகிறதுனால எனக்கும் ட்ரிப்புக்கு வரணும்னு திங்கிங்காக இருக்குது, நான் மணி எதுவும் கொடுக்கல, நேம் கூட கொடுக்கல, நீ கொஞ்சம் சொல்லுவியா? ஷுகா உன் ஃப்ரெண்டு ஷுகாவையே அக்செப்ட் பண்ணி ட்ரிப்பு கேட்டிருக்காரு, நான் ஹயாங் தானே, என்றைக்கும் ட்ரிப்புக்கு உன் கூட கூட்டிகிட்டு போக முடியுமா? நீ சொன்னாட்டே கேட்பார்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம ஜாக்கை நோட் பண்ணிவிட்டு கிட்ட நம்ம கிட்ட ஜாக் இந்த மாதிரி ட்ரிப்புக்கு வரலாமான்னு கேட்குறான், நீ ஹயாங்கையும் கூட்டிகிட்டு போவோமா, அவருக்கு பர்மிஷன் கொடுங்கல்ல, நீங்கள் சொன்ன மாட்ட ப்ரொஃபஸர்ஸ்லாம் கேட்பாங்கங்கிற மாதிரி எப்படி நம்ம டேட்ட சொன்னாட்டே நம்ம ஜாக்கை நோட் பண்ணிவிட்டு என்னால் முடியாதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இரிட்டேட்டிங் ஆகுறாரு. இந்த இரிட்டேட்டிங் ஆகிறதுக்கு ஒரு ரீசன், நம்ம ஜாக்கு நம்ம ஜங்குக்கை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஜங்குக்கு ஹேட் பண்ணிகிட்ருக்காருல, அந்த மூமெண்ட்டை நம்மகிட்ட கண்டுபிடிச்சிருப்பாரு. காலேஜில் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கும்ல, இந்த மாதிரி எக்ஸாம் நடந்துகிட்ருக்கா 1 டேயில் ஜங்குக் நார்மலாக எக்ஸாம்லாம் எழுதியிருப்பார். எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு ஜங்குக் அப்படியே பேப்பர்ஸு பேக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்ருக்க அந்த பிளேஸில் ஜாக்கு பேக் சைட்லேருந்தே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிகிட்டே இருந்திருப்போம். இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தால்
இப்போ நம்ம சார்லி தான் அந்த பிளேஸ் வெளியே போகிற நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு என்னடா எக்ஸாம் எப்படி எழுதுன்னு அப்படிங்கிற மாதிரி கலாய்ப்பாரா. இந்த மாதிரி கலாய்ச்சா நான் எப்படி எழுதுனா உனக்கு என்னடா ஏன் உன் பேப்பரை தர போறீங்கிற மாதிரி ஜொங்குக்கு சார்லியை கலாய்க்க 2 பேரும் மாட்டி குட்டியாக ஒரு ஃபைட்டும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணலாம் போட்டா அவங்ககிட்டலாம் பேசுகிறது வேஸ்ட்டு, எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு அப்படியே அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனோம். இந்த கிளாஸ் ரூம் எக்ஸாம் எழுதிட்டு இருந்த கிளாஸ் ரூம் கல்வி தானே ஜாக் நின்று இருப்பான். நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு உன்னோட திங்ஸ் ஒன்று கிளாஸ் ரூமில் இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு கிளாஸ் ரூம்குள்ள என்ன இருக்குங்கிற மாதிரி ஜொங்குக்கு நேராக கிளாஸ் ரூம்குள்ள என்ட்ரு ஆகுவாரா. இந்த மாதிரி என்ட்ரு ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜாக் அப்படியே வெளியே நின்றவர் அந்த கிளாஸ் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிடுவார். உள்ளே போய் அவரோட டெஸ்க்கு லாஸ்ட் பெஞ்சில் போய் எடுத்துகிட்டு வரதுக்குள்ள எங்கள் டோரு க்ளோஸ் ஆன மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹயாங் நீ வெளியே தானே நின்ன, யார்டா முதல்ல டோரை க்ளோஸ் பண்ணது, எல்லாம் இந்த சார்லியாக தான் இருக்கும். சார்லி திமிரு பிடிச்சவனே டோரை ஓப்பன் பண்ணுறா, ஏன்டா அப்படின்னு டென்ஷன் ஆக்குறேங்கிற மாதிரி பயங்கரமாக அந்த டோரை பிடிச்சி நாக் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. சார்லி எப்போ போயிருந்துருப்பான், பண்ணது ஜாக்காச்சு. ஜாக்கு டோருக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜொங்கு கட்டி டோரை நாக் பண்ணிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டை ரசிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த ஹோல் மூமெண்ட்டையும் கேமராவில் அழகாக ரெக்கார்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நம்மகிட்ட ஜொங்குக்கு எக்ஸாம் முடிஞ்சு இன்னும் ஹவுஸுக்கு வரலையே, ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொன்னாங்களே எல்லாம் முடிஞ்சிருக்குமே, இன்னுமா முடியலைங்கிற மாதிரி ஜொங்குக்கு பிக் பண்ண வர அந்த மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கு இந்த மாதிரி டோரை நாக் பண்ணுறதும் அந்த கட்டுற சவுண்டுமே காலேஜுக்குள்ளே என்ட்ராகி ப்ளே கிரவுண்ட்கிட்ட கொண்டு வந்து கார் விடுற டேக்கு நல்லா கேட்டிருக்கும். நம்ம ஜொங்குக்கு கத்துற சவுண்ட், இந்த சவுண்டெல்லாம் கேட்டுட்டு என்னாச்சுங்கிற மாதிரி பதற்றத்தில் காரை விட்டு இறங்கி வந்தோம். கார் உள்ள என்றான்னு அடுத்த செகண்டு டோரை அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஜாக் அப்படியே வேகமாக அந்த டோரை ஓப்பன் பண்ணி என்னாச்சு ஜொங்குக்கு ஒன்று யார் 2 டோருக்குள்ளே போட்டு லாக் பண்ணது அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. இந்த மாதிரி கேட்டால் ஹயாங் நீ இவ்வளோ நேரம் எங்கே போன அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு ஜாக்கை நோட் பண்ண. ஜாக் அப்படி நம்ம ஜொங்குக்கு டைட்டாக ஹாக் பண்ணபடி ஒன்றும் இல்லை நான் கேண்டீன் வர தான் போனேன், ப்ரொஃபஸர் கேண்டீனில் இருக்கார்ல அவர்கிட்ட ஒரு டவுட்டு கேட்க போனேன். இங்கே வந்துட்டு பார்த்தா நீ இந்த மாதிரி டோரை நாக் பண்ணிகிட்ருக்க, உன்னை ரூமுக்குள்ளே போட்டு லாக் பண்ணது யார், கண்டிப்பாக அந்த சார்லியாக தான் இருக்கும், அவன் தான் இங்கே என்ன நக்கல் பண்ணி பேசிட்டு போனான், அவன் தான் ஏதோ ஒரு காண்டில் நான் ரூமுக்குள்ளே போன மூமெண்ட்டுக்கு க்ளோஸ் பண்ணிட்டான் அவனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு செம்ம கோமா கட்டணும். நம்மகிட்ட கரெக்டாக வேகமாக வந்து ஜாக்கு ஜொங்குக்கு ஹக் பண்ணியிருக்கார்ல அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்குமா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் வந்து அடுத்த செகண்டே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு வந்து ஹக் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் பயந்துட்டேன் ஹாங் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. அந்த மாதிரி சொன்னோம். சரி ஒன்றும் இல்லை எதுக்காக இந்த மாதிரி கட்டுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டால் யாரோ என்னை கிளாஸ் ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணிட்டாங்க, அதான் நான் டோரை நாக் பண்ணி சவுண்டாக கட்டுனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்மகிட்ட அப்படி ஜொங்குக்கோட காலேஜ் பேக்ஸு திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நம்ம ஜொங்குக்கு ஹக் பண்ண பொசிஷன்லேயே சரி டென்ஷன் ஆகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி காரில் கொண்டு உட்கார வைக்கிறாரு. அவர் எல்லோரும் கட்டியிருப்பார்ல அதுக்காக தொண்டை ஒரு மாதிரி இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு வாட்டர் பாட்டிலை ஓப்பன் பண்ணி நம்ம ஜொங்குக்கு வாட்டரை ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்ற இந்த மூமெண்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு ஜாக்கு செம்ம கடுப்பு லேட்டாக காருக்கு பேக் சீட்டில் தான் உட்காந்துருப்பான். இந்த மாதிரி ஜொங்குக்கு வாட்டர்லாம் ஸ்கிப் பண்ணி குடிக்க வச்சுட்டு நேராக ஹவுஸ்க்கு ஜாக்கோட ஹவுஸ்க்கு தான் முதல்ல போகிறாரு. ஜாக்கை கொண்டு ஹவுஸில் விட்டுட்டு நேராக நம்ம ஜொங்குக்கு அவரோட ஹவுஸ்க்கு கூட்டுருப்பாரு. என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி ஜொங்குக்கு சொன்னா, ஜொங்குக்கு ஏன் கிளாஸ் ரூமுக்குள்ளே போட்டு பூட்டியிருப்பாங்க, ஒருவேளை அந்த ஜார்லியாக தான் இருக்குமோ, அவன் தானே எப்போ பார்த்தாலும் நம்ம ஜொங்குக்கிட்ட பிரச்சனை பண்ணுறானுங்கிற மாதிரி சொல்லி நம்மகிட்டே வந்து அந்த காலேஜில் கேமராஸ்லாம் இருக்கும்ல எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்ருப்பாரு. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தா நம்ம ஜாக்குக்கு தான் தெரியல அந்த பிளேஸில் ஒரு கேமரா இருக்குங்கிறது தெரியாமல் ஜங்குக்கா ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிற திங்கிங்லேயே டக்குன்னு இந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருப்போம். அது மொத்தமாகவே ஃபுல்லாக கேட்சப் ஆகிருக்கிறத பற்றி டேக்கி செம்ம ஷாக் ரியாக்ஷனில் ப்ரெட்டராக இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்கிற மாதிரி ஷாக் ஆகிருந்துருப்பாரு. நெக்ஸ்ட் டே நம்ம ஜொங்குக்கு காலேஜுக்கு கூட்டு வந்து நேராக நம்ம ஜொங்குக்கு கிளாஸ் ரூமில் கொண்டு விட்டுட்டு ஜாக்கை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜாக்கு ப்ளே கிரவுண்டில் சிங்கிளாக வந்துட்டுருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நேராக ஜாக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு உன்ட்ட கொஞ்சம் பேசணும், என்னோட கேபினுக்கு வா அப்படிங்கிற மாதிரி நேராக அவரோட கேபினுக்கு போனால் ஜாக்குமே என்னவா இருக்குங்கிற மாதிரி கேபினுக்கு வந்துருப்பாரு. வந்து எதுக்காக அவன் ட்ரிங்க் பண்ண கூல் ட்ரிங்கு கலந்து வச்சுருந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்ன இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன், அவன் என்னோட பிரதர்,
பொய் சொல்லாத, நீ தான் அன்னைக்கு ட்ரிங்க் பாட்டிலில் ட்ரிங்கை கலந்து வச்சுருக்க, எதுக்காக அந்த மாதிரி பண்ண, அது மட்டும் இல்லாமல் எதுக்காக அவனை கிளாஸ் ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சு அப்படிங்கிற மாதிரி. நீ ஏன் ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுற, நான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டேன், நீ தான் அவனை பனிஷ் பண்ணிகிட்ருக்க, தேவையில்லாமல் அந்த பிளேஸில் சார்லி நீ கேம் ப்ளே பண்ணி நீ ரொம்ப இன்னசென்ட்டாகவும் சார்லி ஒரு பேட் பாய் மாதிரி நீ காட்டிகிட்ருக்க. ஒழுங்கா உண்மையை சொல்லி, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நீ தான் வேணும்னே ஜங்குக்கு ஏதோ ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்க. ஆமாம், நான் தான் பண்ணிகிட்ருக்கேன், நான் தான் இந்த மாதிரிலாம் பண்ணேன். அன்னைக்கு கூட உங்கள் 2 பேருக்குள்ள ஃபைட்டு வரணுன்னுக்கிட்டுக்காக்கிட்டம் சார்லியை ஜங்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ண போக சொன்னேன். அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு அவன் லுக்கில் அந்த மாதிரி இயரிங் அந்த பியர்ஸ்லாம் போட்டிருக்க அந்த லுக்கை பார்த்து நீங்களும் ஃபைட் பண்ணிங்க, 2 பேருமே ஃபைட் பண்ணிங்க. ஃபைட் பண்ணி பிரிஞ்சிடுவீங்கன்னு நினச்சேன், பட் பிரியல. ஏன் அன்னைக்கு உங்கள் பெட்ரூம்குள்ளே ஜங்குக் உங்களை நம்ம 2 பேரும் அந்த பொசிஷனில் ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து வெளியே வர மூமெண்ட், அதுவும் நான் பிளான் பண்ணி தான் பண்ணேன், நீங்கள் 2 பேரும் ஃபைட் பண்ணி பிரிவீங்கன்ட்டு. அப்படியும் பிரியல. எல்லா மொமெண்ட்லேயும் நோட் பண்ணி பார்த்தேன், எல்லா ப்ராப்ளமும் பண்ணி பார்த்தேன். ஆனால் இப்போல்லாம் நீங்கள் ஜங்குக்கு திட்டுறதே இல்லை, அந்த ஒரு ஃபைட்டுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் ஜங்குக்கு 1 வீக் காலேஜில் இருந்த அந்த மூமெண்ட், இதுக்கப்புறம் ஜங்குக்கிட்ட ஃபைட் பண்ணக்கூடாதுன்ட்டு ஜங்குக்கு ஃப்ரீடமை அள்ளி கொடுத்துட்டீங்க. அதனால ஜங்குக்கும் செம ஹாப்பியாகி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டான். அந்த கோவத்தில் தான் இந்த மாதிரி நான் ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணேன். அது மட்டும் இல்லை, ஜங்குக்கு இருக்க வேண்டிய பிளேஸில் நான் இருக்க வேண்டியது, இது என்னோட மேரேஜ் லைஃப். ஆனால் அந்த பிளேஸில் ஜங்குக்கு இருக்கிறான். நீ தேவையில்லாமல் தப்பாக பேசிகிட்டு இருக்க. மேரேஜ் ஹாலை விட்டு நீ தான் அங்கேருந்து மூவ் ஆனது. நான் ஒன்றும் தேவையில்லாமல் மூவ் ஆனாகல. ஜங்குக்கோட டேடோட எனிமிஸ் தான் என்னை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி இருக்க வேண்டிய ஒரு பிளேஸில் இப்போ ஜங்குக்கு இருக்கிறான். அதை பார்க்க சொல்ல எனக்கு எப்படி கோவம் வராமல் இருக்கும். இது என்னோடய பிளேஸ். இங்கே பாருங்க டயாங், நான் ஒன்றும் ஜங்குக்கு மாதிரிலாம் கிடையாது. நான் ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப சாஃப்ட். எனக்கு என்னை சேஃபாக பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணுங்கிற மாதிரி அவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருந்தவன் அப்படியே டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து லைட்டாக ஹக் பண்ணப்படி, எனக்கு பேரண்ட்ஸ்லாம் கிடையாது, என்னை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது என்னோடய ஹஸ்பண்ட் தான். என் ஹஸ்பண்ட்கிட்டருந்து என்னோடய பேரண்ட்ஸோட லவ்லாம் கிடைக்கணும்னு நான் ரொம்ப திங்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் ஜொங்கோ கூட இருக்கிற இந்த க்ளோசிங் மூமெண்டெல்லாம் பார்க்க சொல்ல, எனக்கு நீங்கள் ஹஸ்பண்டாக வந்துருந்தால் என் லைஃப்பில் எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பேனுங்கிற அந்த மூமெண்ட்டை எனக்கு ஃபுல்லாக திங்க் ஆகுது. இது என்னோடய லைஃப். என் லைஃப்பை நீங்கள் எப்படி ஜொங்கோ கூட ஷேர் பண்ணலாம்? அன்னைக்கு நடந்தது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஜங்குக்கோட டேடோட எனிமிஸ் மட்டும் என்னை அந்த பிளேஸ்லேருந்து கிட்னாப் பண்ணிட்டு போகாமல் இருந்திருந்தா இன்றைக்கி நான் தானே உங்களுக்கு ஒய்ஃபாக இருந்திருப்பேன். ஜங்குக்கு இல்லையேங்கிற மாதிரி ஃபுல்லாக நம்மகிட்டே செடியூஸ் பண்ணுற மாதிரி ஹக் பண்ண பொசிஷனில் கதறி அழுது ஒரு சிம்மதியை க்ரியேட் பண்ணபடியே அப்படியே பேசுகிற அந்த மூமெண்டெல்லாம் நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம ஜாக்கை மூவ் ஆன் பண்ணி விட்டுட்டு நல்லாவே சிம்மதி க்ரியேட் பண்ணி பேசினேன். நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். அன்னைக்கு மட்டும் நீ மேரேஜ் காலை விட்டு வெளியே போகாட்ட இப்போ இந்த பிளேஸில் என்னோடய ஒய்ஃபாக நீட்டாக இருந்திருப்ப. ஆனால் பட் அது பிரேக் ஆயிடுச்சே. காட் எனக்கு டிசைட் பண்ணி ஜங்குக்கு தான் என் ஒய்ஃப்ன்ட்டு என்கிட்ட கொடுத்துருக்காரு. அவனுக்கு தான் நான் ரிங் போட்டேன், அவனை தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். அவன் உன்னை மாதிரி சாஃப்டாக இன்னசென்ட்டாக அப்படிலாம் இல்லை. அது எனக்கு நல்லா தெரியும். சரியான முரடன், சரியான கோவக்காரன், சரியான திமிரு பிடிச்சவன். ஆனால் ரொம்ப ரொம்ப ஹைண்டான ஹார்ட் உள்ளவன், ரொம்பவே ஹைண்டான ஹார்ட் உள்ளவன். அவ்வளோ சாஃப்டான இதயம் அவனுக்கு இருக்குது. ஒன்றா மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி திடீட்டு ஜங்குக்கோட கேரக்டர் தான் இந்த மாதிரி இருக்கே ஒழிய அவனோட ஹார்ட் ரொம்ப சாஃப்ட்டு. ஓ ஹார்ட் மாதிரி இல்லை. நீ இந்த மாதிரி சிம்பத்தி க்ரியேட் பண்ணி பேசுகிறதுக்கு வேறு ஏதாவது பர்சன் தான் ஃபுல்லாக மயங்குவாங்க. இந்த டே இல்லை. இன்னொரு டைம் என் ஒய்ஃப்கிட்ட ஏதாவது ப்ளே பண்ண நினச்ச இந்த டேயை வேற மாதிரி பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு மிரட்டி இருந்திருப்பாரு. அந்த மூமெண்ட்டை மட்டும் இப்போ டேக்கி ஃபுல்லாக டிங்காக்கி நான் கண்டிப்பாக ஜாக்கை உங்களோட கூட்டிகிட்டு போக அலோவ் பண்ண மாட்டேன். அதனால தான் நம்ம ஜங்குக்கும் ஷுகாவையுமே ட்ரிப்புக்கு போகக்கூடாது, ட்ரிப்லாம் உங்களுக்கு வேண்டான்னு ஃபர்ஸ்ட்லேயே நம்ம டே சொல்லின்னு இருப்பாரு. அப்படினால நம்ம ஜங்குக்கும் ஷுகாவும் ட்ரிப்பில் ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாக்கும் ஜாயின் பண்ண மாட்டான். லாஸ்ட்டு செகண்டில் நம்ம டே 2 பேருமே ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு தான் பிளான் பண்ணி வச்சுருப்பாரு. இந்த மாதிரி டே போட்ட பிளானையே ஜாக்கு சொதப்புற மாதிரி ஜங்குக்கிட்டேயே ஹெல்ப்பு கேட்க நம்ம டே முடியாது 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 முடியாதுங்கிற மாதிரி இக்னோர் பண்ணுறதுக்கு டேயோட சீக்ஸில் நம்ம ஜங்குக்கு சாஃப்டாக கிஸ் பண்ணபடி
ப்ளீஸ் ஹஸ்பண்ட் ப்ளீஸ் ப்ளீஸ் ஹயாங் பாவம் அப்படிங்கிற மாரி செம்மையாக கெஞ்சுறாரு. இந்த மாரி கெஞ்சுறத பட்டுட்டு வேறு வழி இல்லாமல் சரி ஓகே அப்படிங்கிற மாரி நம்மகிட்ட எப்படி சொன்னோம். ஹயாங் ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாரி தம்ஸ் அப் காட்டுவாரா. இவ்வளோ இன்னசென்ட் சரியான ரோடு அரகண்டான நம்ம ஜங்குக் இவ்வளோ க்யூட்டாக ஒரு பர்சன்ட் தன்னை ஹேட் பண்ணி வெறுக்கிற ஒரு பர்சன்ட்கிட்ட இவ்வளோ சாஃப்டாக நடந்துக்கிற மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு ஜாக்கை பார்த்து செம்மையாக முறைச்சா ஜாக்கு நக்கலை நம்மகிட்டே பார்த்து சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரிச்சா இப்போ சரிட்டே அங்கே வேகமாக வாங்க நம்ம ஹவுஸுக்கு போகலாம், லக்கேஜை பேக் பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரி வேகமாக காருக்கு போவாரா. இந்த மாதிரி போனோம். ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாரி ஜாக்கு கூப்பிட்றான். இந்த மாதிரி கூப்பிட்டான். டேய் அப்படியே நின்னா கரெக்டாக டேக்கு முன்னாடி வந்துட்டு என்ன ப்ரொஃபஸர் பிளான் போட்டிருந்தீங்களா? எனக்கே தெரியாமல் ஜங்குக்கு சீக்ரெட்டாக ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகலான்னு ஹோல் பிளானே போட்டிருக்கீங்க. ஆனால் ஒன்றும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களே, நான் அவன் பிரதர் இல்லை. நீங்கள் லாஸ்ட்டு செகண்ட் அவனை பஸ்ஸில் ஏற்றினாலும் அவனுக்கு முன்னாடி பஸ்ஸில் என்ட்ராகிறது நானாக தான் இருக்கும். தப்பாக பிளான் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் டைம் பிளானை கரெக்டாக போடுங்க. அப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் தானே இங்கேருந்து ஜங்குக்கு கூப்பிட்டு போகிறீங்க. கண்டிப்பாக ட்ரிப்பு ஜாலியாகவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்னையே சீட் பண்ணி ஏமாற்றுறீங்கல்ல நீங்கள். என்னையே ஏமாற்றுறீங்க. கண்டிப்பாக ஒன்றை ஜங்குக்கிட்டேருந்து நான் மொத்தமாக பிரிப்பேன், பிரித்து காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி டேயை பார்த்து இந்த மாதிரி பேசினோம். உன்னால் எப்போதும் ஜங்குக்கு என்கிட்டேருந்து ஒரு இன்ச் கேப்பு கூட மூவ் ஆன் ஆக்க முடியாது. உன்னால் முடிஞ்சது எல்லாத்தையும் ட்ரை பண்ணு. ஆனால் பட் லாஸ்ட் எண்டிங்கில் நீ தான் ஒரு நல்ல பிரதரை இழந்து நிற்க போடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜாக் அப்படியே அங்கேருந்து போனால் நம்ம டைமே நேராக வந்து காரை எடுக்கிறாரு.